பஞ்சாபிலே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இந்த பீட்ரூட் பாஸ்தா. இது குழந்தைகளுக்கு கொடுத்தா அவ்வளோ சத்துங்க. பீட்ரூட் எடுக்காத பிள்ளைங்களும் பாஸ்தா விரும்ப இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் சின்னதை சாப் பண்ண தக்காளி. இந்த தக்காளியை நல்லா ஒரு லைட்டை வதக்கிட்டு இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க உள்ளி. என்னடா இவா உள்ளிக்கு அப்புறம் தக்காளி போட வேண்டிய இடத்துல தக்காளிக்கு அப்புறம் உள்ளி போடுதான் அப்படி பார்க்குறீங்களா? ஏன்னா உள்ளி லைட்டாக வந்தாலே போதும். தக்காளியும் அப்படி தான். இதில் சாப் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டு, இதுக்கு கூட ஒரு காஞ்ச மிளகு, கூடவே பாஸ்தா பொடி இதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் ஒரு டீஸ்பூன் சுகரும் போட்டுக்கிட்டு தண்ணி போட்டுக்கிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டு, இந்த பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை இது கூடவே போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது. இது கொதித்ததுக்கப்புறம் இதில் தேவையான அளவு பாஸ்தா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பீட்ரூட் சாஸ் பண்ணோம்ல, இந்த சாஸு நூடுல்ஸ் கூட சூப்பராக இருக்குங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சொல்லுங்கள், குட்டி பிள்ளைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுக்கு மேலே சாஸும் போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன். கலந்து விட்டுக்கிட்டு சூடோடு கொடுத்த என் குட்டி பையன் சாப்பிட்டுக்கிட்டு அம்மா சூப்பர்னு சொன்னான். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துருக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் ரெசிபி வேணால் நம்ம டிட்டோ ஸ்பைசி சமைச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.